அன்புக்குரியவர்களே, ரோமர் புஸ்தகத்திலிருந்து நாம் வேதாகமத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்திலே கூட நம்முடைய செயல்களால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெற முடியாது. அது கடவுளுடைய கிருபையின் மூலமாகவே அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் என்கின்ற காரியங்களை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரம் ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தை ஒரு உதாரணமாக பவுல் அப்போஸ்தலன் காண்பிக்கிறார். ஆகவே இன்றைக்கு அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ரோமர் 4 அதிகாரம் 16 சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சேர்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. அப்போ இங்கே பவுல் ஒரு காரியத்தை கூறுகிறார். சுதந்திரம் அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனிடத்திலே பெறப்போகிற அந்த பங்கு, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதி, அது கிருபையினாலே வருகிறது. அது கிருபையினாலே உண்டாயிருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. தேவனுடைய கிருபை அதனால்தான் அந்த சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது எதன் மூலமாக வருகிறது? நாம் அதை நம்மை உணர்ந்து என்னால் முடியாது, கடவுளால் மாத்திரமே கடவுளுக்கு முன்பாக என்னை நிற்க வைக்க முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக வருகிறது. சட்டத்திட்டத்தை கை கொள்ளுகிற அந்த யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்க, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களான அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ, தேவன் மூலமாகத்தான், அவரால் தான் என்னை நீதிமானாக்க முடியும், என்னை மீட்க முடியும் என்று சொல்லி தங்களால் முடியாது என்று அந்த உண்மையை உணர்ந்து தங்கள் செயல்களால் தான் நான் இதெல்லாம் செய்து என்கின்ற அந்த நிலையிலிருந்து கடவுளால் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கும் போது அப்போ எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் வருகிறது. அதற்காகத்தான் ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும், விசுவாச மார்க்கத்தார் எல்லாருக்கும் தகப்பனாக மாறுகிறார். பாருங்கள், அதை குறித்து பவுல் ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தோடு கூட எழுதுகிறார். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன், அநேக மக்களினங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்த தேவனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி தேவனுடைய செயலை மேல் உள்ள விசுவாசம் வைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆபிரகாம் ஒரு முன்னோடியாக, ஆபிரகாம் ஒரு தகப்பனாக இருக்கிறார், விசுவாசத்தின் தகப்பன். காரணம் என்ன? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு, எல்லா ஜனங்களுக்கும், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று. அந்த வாக்கு எதன் அடிப்படையில் வருகிறது? விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, அதாவது தங்களுடைய செயல்கள் மூலமாக நாம் செய்கிற கணக்கு பரிகாரம் இவைகளின் அடிப்படையில் கடவுள் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தினால் நாம் அங்கே நிற்க முடியாது, நாம் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்கின்ற உண்மையை உணர்ந்து, ஆண்டவரே அவர் மட்டுமே என்னை அவருக்கு முன்பாக நிறுத்த முடியும், அவருடைய செயலினால், அதற்காக அவர் எனக்கு பதிலாக தண்டனையை பெற்றிருக்கிறார், என் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை தேவனுடைய செயலின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆபிரகாம் ஒரு தகப்பனாக காணப்படுகிறார். இந்த காரியங்களை சொல்லி வரும்போது, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது, உன்னுடைய சந்ததி திரளான, அதாவது காண்பித்து சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போல,
பூமியின் கடற்கரை மணலத்தனை இவ்வளவாக இவ்வளவாக இருக்கும் என்னுடைய சந்ததி என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு நம்பினார். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் எப்படி எழுதுகிறார் என்றால், நம்புகிறதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியத்தை ஆபிரகாம் நம்பினார். ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் என்ன? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னுடைய சந்ததி இவ்வளவு திரளாக இருக்கும் என்று சொன்ன அந்த காரியத்தை நம்புகிறதற்கு எந்த ஏதுவும் இல்லை. ஆபிரகாமுக்கு வயது சென்று விட்டது, இதுவரைக்கும் குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்புவதற்கு எந்த சாத்தியமுமே இல்லாத வேளையிலே கடவுள் சொன்னார், கடவுளை நான் நம்புவேன், அவர் மூலமாக நடக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அவர் சொல்லுகிறார் சொன்னா அதுதான் அவர் நடத்துவார், அது என்னுடைய வேலை அல்ல என்று சொல்லி நம்புகிறதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை அவன் நம்புகிறான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ரோமர் 4:19 ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. தேவன் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அந்த விசுவாசம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை எல்லாம் செய்யவில்லை. அதன் மேல் அந்த அடிப்படையிலே இவன் இவ்வளவு நீதி செய்திருக்கிறான், இவ்வளவு நற்செயல்கள் செய்திருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய செயல்களின் அடிப்படையிலே அவனை நீதிமானாக பார்க்கவில்லை. மாறாக கடவுள் முழுவதுமாக கடவுளை சார்ந்து கொள்ள, கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதை அவர் செய்வார் என்று சொல்லி நம்புகிறார். அது அந்த நம்பிக்கையை குறித்து எப்படி எழுதுகிறார்? அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே, தேவனை விசுவாசிக்கிறதிலே பலவீனமாக இருக்கவில்லை. ஒன்று, ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஐயோ, என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் சொன்னது எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது, இது சாத்தியமே இல்லை என்று சொல்லி அப்படி சொல்லவில்லை. மாறாக அதை குறித்து எண்ணவே இல்லை. சரீரம் செத்து போனதா, கர்ப்பம் செத்து போனதா, அதை குறித்து அவன் எண்ணவில்லை. கடவுள் மேல் அந்த அளவுக்கு நம்பிக்கை என்ன? அவனுக்கு இது கடவுளுடைய செயல், கடவுள் ஒரு காரியத்தை திட்டம் வைத்திருக்கிறார், இது கடவுளுடைய செயல், அவரால் கூடும் என்று சொல்லி அவன் நம்பினான். அதற்கு எதிரடையாக உள்ள காரியங்களை அவன் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிற, என்ன வாக்கு தத்துவம்? உன் சந்ததி இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவா கடற்கரை மணலத்தினையா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், இப்படிலாம் காண்பிக்கிறார் அல்லவா? இதை இந்த வாக்கு தத்துவத்தை அவன் சந்தேகப்படவில்லை, அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. தேவன் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி, ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்திலே வல்லவனானான், தேவனுக்கு மகிமையை செலுத்தினான், விசுவாசத்திலே வல்லவனாக மாறினான். அதாவது ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். இவ்வளவு எழுதிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது? ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமா எழுதப்பட்டது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு கர்த்தர் நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மாத்திரமா எழுதப்பட்டது? ஆபிரகாமுக்காக மாத்திரமா எழுதப்பட்டது?
நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நீதிமான்களாக முடியும்? தேவனை விசுவாசித்து நாம் நீதிமான்களாக முடியும். சரி, இங்க எவ்வளவு காரியங்கள் ஆதியாகமத்தில் இந்த ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? நாம் இதே ஆதியாகமத்தில் நாம் போய் பிடித்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தால் இதற்கு ஒரு கான்ட்ரடிக்ட் உள்ளது போல தோன்றும், முரண்பாடாக தோன்றும். இங்கே பவுல் ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணதை குறித்து சந்தேகப்படாமல், அவிசுவாசமாக இருக்காமல் என்றெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்த, அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதே நாம் ஆதியாகமத்திலே போய் படித்தால் ஆபிரகாமை குறித்து பார்த்தால் பல காரியங்கள் முரண்பாடாக தோன்றும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அதுக்கு முன்பதாகவே அழைக்கிறார். 11ஆம் அதிகாரத்திலே அங்கே அழைக்கிறதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஸ்தேவான் சொல்லுவார். அப்போ அங்கு உடனடியாக புறப்படாமல் சில பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். அவனுடைய தகப்பன் இறந்து போகிற காரியம் எல்லாம் நடக்கும். அப்ரஹாமுடைய சகோதரன் மரிக்கிற காரியம் இதெல்லாம் அங்கே நடக்கும். அதன் பிறகு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய 75ஆம் வயதிலே ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் உடனடியாக அப்படி புறப்பட்டு போகிறார். பார்த்தால் தொடர்ந்து பார்த்தால் ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு வந்த உடனடியாக அந்த இடத்தை இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உடனடியாக அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அதன் பிறகு சில காலம் கழித்து அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். அதிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த உடனடியாக பின்ன எங்க போகிறான்? ஆண்டவர் இந்த கானான் தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து கடைசியாக எகிப்து தேசத்துக்கு போக முற்படுகிறான். அப்போ அவனுக்கு தெரியும் எகிப்திலே வாழுகிற மக்கள் கொஞ்சம் மோசமானவர்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான். அங்கு எகிப்திலே போனால் என்னுடைய மனைவியை இழக்க நேரிடும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியும். அப்போ என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் போக வேண்டாம், ஆண்டவர் சொன்ன இடத்திலே இருப்போம் என்றெல்லாம் நினைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஆபிரகாம் அப்படி நினைக்கவில்லை. அங்கே போகிறான். அங்கே காரணம் இங்கே பஞ்சம் இருக்கிறது. அப்போ அங்கே போனால் பஞ்சம் இல்லாமல் வாழலாம், அங்கே செழிப்பு இருக்கிறது, அங்கே மக்கள் பொல்லாதவர்களாக இருந்தால் என்ன, நமக்கு செழிப்பு இருக்கிறது என்று சொல்லி அங்கே போகிறான். அங்கே போய் அங்கே போய் சொல்லுகிறான், மனைவி சகோதரி என்று சொல்லுகிறான். காரணம் பயம். அப்போ அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் செழிப்பு, அங்கே போனால் செழிப்பு கிடைக்கும் என்று சொல்லி அங்கே போகிறான். அது எகிப்து ராஜா வந்து அவனுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு போகிறான். அப்போதும் பேசாமல் அமைதியாக இருக்கிறான். ஐயோ என்னுடைய அது எப்பொழுதாகலும் என்னது உண்மையை சொல்லி, அது என்னுடைய மனைவி, நீங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதானே? பேசாமல் இருக்கிறான். ராஜா கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு பதிலாக அவனுக்கு என்னது கொடுக்கிறான்? அவள் நிமித்தம், அதாவது ஆபிரகாமுடைய மனைவி சாராளை இந்த ராஜா எகிப்து ராஜா எடுத்துக்கொண்டு அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு, அந்த ராஜா ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான். ஆபிரகாமிடத்திலிருந்து ஆபிரகாமுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு பதிலுக்கு ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறான்? அவனுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கோழிகை, கழுதைகள், ஒட்டகங்கள் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கிறது. இப்போ ஆபிரகாம் என்னது மனைவி, ஆபிரகாமுடைய மனைவியை ராஜா எடுத்துக் கொள்ளுகிறார். பதிலுக்கு அவனுக்கு பல செல்வ செழிப்புகள் கிடைக்கிறது. ஆனால் அங்கேயும் என்னது, ஆபிரகாமுடைய நிலைமை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார். ஆண்டவர் அங்கே பார்வோனிடத்தில் செயல்பட்டு அது அவனுடைய மனைவி என்று சொல்லி எச்சரிக்கும் போது கடைசியாக பார்வோன் வந்து ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், இவளை கூட்டிக் கொண்டு நீ போ, இந்த இடத்துல இருக்காது, நீ போ என்று சொல்லி சொல்வதன் நிமித்தம் ஆபிரகாம் திரும்பி போகிறான், ஆண்டவர் வைத்த இடத்துக்கு போகிறான். இதுதான் ஆபிரகாமுடைய ஆரம்ப கட்ட நிலைமை. அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 13, 14 அதிகாரம் இதெல்லாம் அங்கேயும் பல காரியங்கள் நடக்கிறது. 15ஆம் அதிகாரத்திலே வரும்போது தான் இந்த ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லாம் பல காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கிடகமா இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் இருக்கிறேன், கர்த்தர் சொல்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து சொல்கிறார்.
இவன், அதாவது இப்பொழுது ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், இவன் மூலமாக எனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லும்போது, இல்லை இல்லை, உனக்கு நான் ஒரு பிள்ளைகள் சந்ததியை தருவேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அதன் பின்பு உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொல்லுகிறான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் இந்த வசனம் வருகிறது. எதை சொல்லும் போது, அவர் அவனை அழைத்து வந்து, நீ வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லி, இதைத்தான் ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்போ நம்புவதற்கு எந்த ஏதுவும் இல்லை. அப்பொழுது அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஆண்டவர் இந்த சொன்ன காரியத்தை. என்ன காரியத்தை? நீ வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் இவ்வண்ணமாயிருக்கும் என்று சொல்லும் போது அவன் கர்த்தரை நம்புகிறான். அவன் அந்த இடத்துல இது எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் போய் அப்படியே அவன் நினைக்கவில்லை, சந்தேகப்படவில்லை. அவன் கர்த்தரை கர்த்தர் சொல்லுகிறாரா, அது நடக்கும். மனிதன் என்னால் முடியாது. ஆபிரகாமால் அந்த சூழ்நிலையில் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது. அத அவன் உணர்கிறான். ஆகவே கர்த்தரை விசுவாசித்தான். அப்போ அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் அவன் ஒரு தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் மேல் உறுதியாக விசுவாசம் வைக்கிறான். ஆண்டவர் அதை நீதியாக பார்க்கிறார். எந்த அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில். சரி, இதற்கு பின்பு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணினார் அல்லவா? இதன் பின்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவனுடைய செயல்கள், ஏதாவது செயல்கள் செய்து அந்த ரட்சிப்பை, அதாவது அந்த அந்த நீதிமான் என்கின்ற அந்த தகுதியை அவன் காப்பாற்ற வேண்டி இருந்ததா? இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே பல விதமான அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. உதாரணத்திற்கு நீங்கள் அடுத்த அதிகாரத்திலே வந்தால் கூட, 16ஆம் அதிகாரத்திலே வந்தால் உடனே சொல்லுகிற காரியம், சாராள் வருகிறார். சாராள் வந்து என்ன சொல்லுகிறாள்? ஆபிரகாமிடத்திலே, நீ இந்த ஆகாரோடு சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கொடு என்று சொல்லு. ஆபிரகாம் அந்த அடிப்படையிலே பிள்ளை பெற்றுக்கொள்ள அவளோடு கூட இணைகிறார். இஸ்மவேல் பிறக்கிறார். அன்புக்குரியவர்களே, 15ஆம் அதிகாரத்திலே தான் நாம் பார்த்தோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி. அப்பொழுது ஆபிரகாம் தேவனுடைய பார்வையில்லையா நீதிமான்? காரணம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இப்ப 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இங்க அவன் தடுமாறுகிறான். அவன் வாழ்க்கையிலே தடுமாறுகிறான். மனைவி பேச்சை கேட்டு என்ன செய்கிறான்? ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறான். ஆகாரோடு இணைகிறான், பிள்ளை பெறுகிறான். அப்போ ஆபிரகாம் விசுவாசத்திலே தடுமாறி விட்டான். கடவுள் விசுவாசத்தை சந்தேகப்பட்டு விட்டானா? விசுவாசத்தில் பலவீனம் அடைந்து விட்டானா? இல்லை. காரணம், ரோமர் புஸ்தகத்திலே பவுல் அப்படி எழுதவில்லை. அவன் விசுவாசத்திலே சந்தேகப்படவில்லை, அவன் விசுவாசத்திலே பலமுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசம், கர்த்தரை விசுவாசிக்கிறான் அல்வா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், என்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொன்னார். அப்போ அந்த சந்ததி அது ஆண்டவர் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த அடிப்படை விசுவாசம் இருக்கிறது அல்லவா? அந்த விசுவாசத்திலே ஒரு நாளும் ஆபிரகாமுக்கு சந்தேகம் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் பல வந்திருக்கிறது. பலவிதமான தடுமாற்றங்கள் வந்திருக்க. மாம்சம் அவனை பலவிதமான காரியங்களை செய்திருக்கிறான். அவனோட மாம்சத்தின் மாம்சமாகி அவனுடைய மனைவி ஒரு காரியத்துக்கு இழுக்கிறான், அதற்கு அவன் வழங்கி இருக்கிறான் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் தவறு செய்திருக்கிறான். ஆனால் அவன் கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை அவன் விட்டு விலகவில்லை. அவன் அந்த விசுவாசத்திலே ஒரு நாளும் பலவீனனாக இருக்கவில்லை.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். தடுமாறுகின்ற போதெல்லாம் ஆண்டவர் வருகிறார், வந்து அவனை சரிபடுத்துகிறார். வாழ்க்கை அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆபிரகாம் ஒரு பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட் டிசிப்ளின் மேன் கிடையாது. அப்படிப்பட்டவனை ஆண்டவர் எப்படி எப்படி ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார் என்கிறதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார். ஆண்டவரை ஒரு மனிதன் விசுவாசித்தார், தேவனை ஒரு மனிதன் விசுவாசித்தார், அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய பிள்ளையாக மாறினால் அந்த மனிதனை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்கிறதை புரிந்து கொள்வதற்கு தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை இங்கே புதிய ஏற்பாட்டில் எடுத்து காண்பிக்கும் போது அவன் சந்தேகப்படவில்லை, அவன் விசுவாசத்திலே பலம் உள்ளவன் என்று சொல்லி எல்லாம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. நமக்கு தெரியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் ஒழுக்கம் எப்படி இருந்தது. அவன் மனைவிட பேச்சை கேட்டான், அவனுடைய மாம்சம் சொல்லுபடி எல்லாம் கேட்டான், நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதன் மாம்ச இச்சை இழுக்கும் போது போகிறான், ஆனால் ஆண்டவர் அதை வந்து சரி பண்ணுகிறார். பாருங்கள், இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் மனைவியோட பேச்சை கிட்ட ஆகாரோடு இணைகிறார். தொடர்ந்து உடனடியாக அடுத்து கொஞ்சம் ஆண்டவர் மறுபடியும் அவனோடு இடைபடுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாம் 99 வயதானது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்ன நான் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் வெளிப்படுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ அந்த உத்தமத்திலே, அதாவது தேவனை விசுவாசித்து நீதிமானாக்கப்படுகிற போது ஆண்டவர் அங்கே போதிக்கிறார். வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும்போது ஆண்டவர் அங்கே வந்து சரிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை ஆண்டவர் தருகிறார். இதை நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வரும்போது கூட மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். நான் உனக்கு பிள்ளை பிறக்கும், உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே என்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இங்கே கூட ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வரும் பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து, அதாவது அங்கே விழுந்து என்று சொன்னால் தேவனை பணிந்து கொண்டு என்கின்றதுதான் அதனுடைய அர்த்தம். முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொள்கிறார், நகைத்து. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்ரவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அப்போ இங்கே கூட என்ன, சாராள் ஒரு குழந்தை பெறுவாள், சாராள் மூலமாக ஈசாக்கு பிறப்பான் என்று சொல்லுகின்ற அந்த அளவிற்கெல்லாம் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, எண்ணம் இல்லை. அப்போ இது என்னது? அப்போ இங்கே ரோமர் புஸ்தகத்திலே பவுல் ஏன் இப்படி எழுதினார்? அவன் விசுவாசத்திலே சந்தேகம் கொள்ளவில்லை என்று சொல்லி ஏன் எழுதினார்? பாருங்களா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. 20ஆம் வசனம், தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்போ இங்கே சந்தேகப்படவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அவன் சந்தேகப்பட்டவதை போலத்தானே தோன்றுகிறது. அன்புக்குரியவர்களே, அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறதில் சந்தேகப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார் அல்லவா, அதை குறித்து ஆபிரகாம் சந்தேகப்படவில்லை. ஆண்டவர் எப்படி செய்வார், அதை நிறைவேற்றுவார், அதிலே அவனுக்கு சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படை விசுவாசத்திலே அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் எப்படி நடக்கும், தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறான் அல்லவா, அதிலே அவனுக்கு பல வீழ்ச்சிகள் வந்திருக்கிறது. மனைவி பேச்சை கேட்கிறான், தவறான டிசிஷன் எடுக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உனக்கும் உன்னுடைய மனைவி மூலமாக பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும் போது அவன் எப்படி பிறக்கும் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஆனாலும் அவனுடைய அடிப்படை விசுவாசத்தை அது அசைக்கவில்லை. ஆகவே தான் அவன் முகங்குப்புற விழுந்து அதாவது தேவனை பணிந்து கொள்கிறான். ஆண்டவர் சொன்னது நடக்கும். ஆனாலும் என்னது, வெளியே மேலோட்டம், உள்ளுக்குள்ளான அந்த ஆழ்ந்த கான்சியஸ்ல அவனுக்கு தெரியும்
ஆண்டவர் சொன்னார் கண்டிப்பாக நடத்துவார் என்று தெரியும். ஆனால் அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் மனித இயல்பில் சிந்திக்கும் போது இது எப்படி நடக்கும்? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா? கற்பம் செத்து போனவனுக்கு பிள்ளை பிறக்குமா என்கிறது அது மேலான ஒரு சந்தேகம் அவனுக்கு இருக்கிறது. இருதயத்திலே அப்படி சொல்லிக் கொள்கிறான். ஆனால் அவனு அந்த ஆழ்ந்த இருதயத்திலே அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. அவன் அங்கே சந்தேகப்படவில்லை, தேவனை சந்தேகப்படவில்லை. ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் தங்களுடைய அனுதின வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வர வாய்ப்புண்டு. ஆனால் அவர்களுடைய உள்ளான மனிதன், அதாவது ரட்சிக்கப்படும் போது புது மனிதனாக பிறக்கிறான். அந்த புதிய மனிதன், அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக எந்த விதமான தடுமாற்றம் இருக்காது. இந்த மாம்சம் இருக்கிறது, மாம்சம் சில வேளைகளில் மனிதனை தடுமாற செய்யும். ஆகவே தான் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நம் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய புறம்பான மனுஷன் அது நாளுக்கு நாள் அழிந்து போகும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. உள்ளான மனிதன் பாவம் செய்வதில்லை. ரட்சிக்கப்பட்ட உள்ளான மனிதன் அவன் அந்த விசுவாசத்தில் சந்தேகப்படுவதில்லை. தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலிருந்து நம்பிக்கை இழப்பதில்லை. ஆனால் நம் இந்த பூமியில வாழும் போது இந்த மாம்சம், இந்த உலகத்தில், இந்த மாம்சத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம இந்த பூமியில அந்த வாழுகிற நடைமுறை வாழ்க்கையில சில வேளைகளில் நம்மை தடுமாற வைக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை சரியான பாதையில நடத்தி கொண்டு போகிறார். இங்கே ஆபிரகாமுக்கு இங்கு மேலோட்டமான சந்தேகங்கள் எல்லாம் வரும்போது இது எப்படி நடக்கும் இதெல்லாம் தெரியாத போது ஆண்டவர் அங்கு விளக்கம் கொடுக்கிறார். வருங்கள், அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுக்கு சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காக நீ ஜெபம் பண்ணா அதையும் நான் கேட்கிறேன். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பிறப்புகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆண்டவர் அடுத்து திட்டமும் தெளிவுமாக சொல்லும் போது அடுத்து மறுபடியும் அவன் சந்தேகம் கொள்ளவில்லை. ஆபிரகாமுக்கு தெரிந்த ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களில் அவனுக்கு சந்தேகமே வரவில்லை. எப்படி ஆகும் என்கின்ற ஒரு குழப்பம் இருக்கிறலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் கண்டிப்பாக நடக்கும் என்கின்ற அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. எப்படி நடக்கும் அது அவனுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் எப்படி நடக்கும் என்று சொல்லி அவனுக்கு விளங்காமல் இருந்தது. ஆகவே தான் 100 வயதான பிள்ளை பிறக்குமா, எப்படி பிறக்கும்? கற்பம் செத்து போனவளுக்கு இப்படி பிள்ளை பிறக்கும், அது அவனுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அது இல்லை, சாராள் வழியாகத்தான் உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்ன போது சரி, இனி அது எப்படி பிறந்தாலும் என்ன, ஆண்டவர் சொல்லிவிட்டார் பிறக்கும் என்கிறதுலே அந்த உறுதி வந்தது. அப்போ ஆபிரகாம் உடைய அடிப்படை விசுவாசம் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லாத ஒரு விசுவாசமாக இருந்தது. மேலும் ரோமர் சொன்னதுபடி அந்த விசுவாசத்திலே வல்லவனாக மாறினான் அல்லவா, சந்தேகமே இல்லாத அளவிற்கு ஆபிரகாம் மாறினான். அப்படி எப்படி என்றால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனா. அப்ப தேவனை மகிமைப்படுத்தினான் ஆபிரகாம், தேவனை மகிமைப்படுத்தின. பாருங்கள், ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவன் செய்கிற காரியம் என்ன? தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தாழே விழுந்து முகங்கூப்புற விழுந்தான். அப்போ ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, எனக்கு நான் ஒரு என்னால் எல்லா காரியங்களும் முடியாது. தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால் என்ன? தன்னை தாழ்த்தி நான் என்னால் முடியாது என்று சொல்லி கடவுளை சார்ந்து கொள்ளுகிற காரியம். தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அவன் விசுவாசத்திலே வல்லவனாக மாறினான். இங்க ரோமர் புத்தகத்திலே பார்க்கிறோம், இங்கேயும் அதைத்தான் பார்க்கிறோம். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்தான். அவனுக்கு உள்ளாக இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை, இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனால் அவன் கடவுளை மகிமைப்படுத்துகிறான். கடவுள் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். அவன் அந்த உள்ளான மனிதனிலே அவனுக்கு அந்த ஆழ்ந்த கான்சியஸ்ல தெரியும், கடவுள் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் என்கின்ற அந்த அடிப்படை விசுவாசம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் மேலாக இது எப்படி நடக்கும்? அப்படி பலவிதமான கிறிஸ்தவர்களுக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளாக ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு உள்ளுக்குள்ளாக அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். அது அசைக்கப்பட முடியாத விசுவாசமாக இருக்கும். ஆனால் மேலோட்டமாக உள்ள சந்தேகங்களை ஆண்டவர் ஒவ்வொன்றாக சரிப்படுத்துவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவன் எல்லா இடத்திலும் கரெக்டாக ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு வாழ்க்கை வாழவில்லை.
ஆண்டவர் அங்கே செயல்பட்டு அவனை செயல்படுத்துகிறார். அவனுக்கு தேவைப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் அங்கே வந்து விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கிற மனிதன் சந்தேகத்தை போக்குவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அங்கே, அதாவது நாம் என்னால் முடியாத ஆண்டவரே, ஏன்னா நான் சாதாரண மனிதன் தான், நான் எனக்கு சந்தேகம் சில காரியங்களில் வருகிறது என்று சொல்லி உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் அதை தீர்த்து வைக்கிறார். ஆண்டவர் அங்கே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கே ஆபிரகாமே அங்கே சரியாக நடத்துகிறார். அதன் பின்பதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் பிள்ளையை பலி கொடுக்க சொல்லுகிறார் ஆண்டவர். அவன் உடனடியாக எந்த கேள்வியும் கேட்காமல் சரி நான் பலி கொடுக்கிறேன் என்று சொல்லி கத்தியை ஓங்கி, ஆண்டவர் சொல்லவில்லை என்றால் வெட்டி இருப்பான். ஆண்டவர் நிறுத்து என்று சொல்லவில்லை என்று சொன்னால் ஆபிரகாம் வெட்டி இருப்பான். அப்போ அவனுடைய விசுவாசம் என்ன? எபிரேய ஆசிரியர் கூறுகிறார், அந்த ஆபிரகாம் இந்த குழந்தையை வெட்டுகிறான் அல்லவா, பலி கொடுக்கிறான் அல்லவா, அப்படி அந்த குழந்தை இறந்து போனால் கூட ஆண்டவரால் இந்த இறந்த குழந்தையை மறுபடியும் பிழைக்க வைக்க முடியும், உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி ஆபிரகாம் நம்பினானா. காரணம் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இந்த குழந்தை மூலமாக ஈசாக்கினிடத்தில் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கார். அப்ப அதை அந்த அளவுக்கு நம்பினான் ஆபிரகாம். ஈசாக்கினிடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்ன இந்த வார்த்தையை ஆபிரகாம் எந்த அளவிற்கு நம்பினான் என்று சொன்னால், சந்தேகப்படாமல் எந்த அளவிற்கு நம்பினான் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த குழந்தையை வெட்டி அதை பலி கொடு, அதாவது கொலை செய்து விடு என்று சொல்லும் போது அவன் தைரியமாக கொலை செய்ய முற்படுகிறான், பலி கொடுக்க முற்படுகிறான். அப்போ அவன் என்ன நம்பினான்? இந்த குழந்தை அவன் மிகவும் நேசித்த ஒரே மகன், ஏகசுதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த அடிப்படையில் நம்பினான்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் எந்த அளவுக்கு நம்பினான்? நான் இப்பொழுது பலி கொடுக்கிறேன், அப்போ இவன் மரித்து போவான், ஆனால் மரித்து போனாலும் ஆண்டவர் இவனை உயிரோடு எழுப்புவார். நான் இப்படி வெட்டி அவன் மரித்து போனாலும் ஆண்டவர் இவனை உயிரோடு எழுப்புவார். காரணம், ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை, அது ஆபிரகாம் 99 வயது இருக்கும்போது அவன் சொன்ன அந்த வார்த்தையை அந்த அளவிற்கு நம்பி இருக்கிறான். அதைத்தான் ரோமர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அப்போ ஆண்டவர் அவனிடத்திலே சொன்ன அந்த காரியத்தை அடிப்படை அந்த அடிப்படையை அவன் எந்த விதத்திலும் சந்தேகம் கொள்ளவில்லை. கர்த்தர் சொன்னா, உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும், உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும், இந்த அளவிற்காக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இந்த அளவிற்கு உன் சந்ததியாக இருக்கும் என்று சொன்னதை அவனுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லை, ஆனால் நம்புகிறான். இன்றைக்கு இதே போன்ற ஒரு விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது. இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவர்கள் எதை நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது ரோமர் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, அவன் விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்கிறது அவனுக்காக மாத்திரம், ஆபிரகாமுக்காக எழுதப்பட்டதா? ஆபிரகாமுக்காக எழுதப்பட்டதா? அதான் அவன் வாழ்ந்து படித்து சென்று விட்டானே. இந்த புத்தகம் எழுதுகிறது பின்பு, அதன் பின்பு எழுதப்பட்டது. ஆபிரகாமுடைய காலத்துக்கு பின்பு தான் மோசே வந்து எழுதுகிறார். அப்போ இந்த வசனம் அது புதிய ஏற்பாட்டிலே பவுல் எடுத்து கையாளுகிறார். அப்போ இது ஆபிரகாமுக்காக எழுதப்பட்டதா? இல்லை, நமக்காக எழுதப்பட்டது. ஆபிரகாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. அப்போ அவனுக்கு மட்டும், ஆபிரகாமுக்கு மட்டும்தான் நீதியாக எண்ணப்படுமா? அதற்காக எழுதப்பட்டது இல்லை. அவன் விசுவாசித்தான், அது தேவன் நீதியாக எண்ணினார். அது அவனுக்கு மட்டுமல்ல, நம் எல்லாருக்கும். யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவன் மூலமாகத்தான் நாம் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறார்களோ, எல்லாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? நமக்கு ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை விசுவாசிக்க வேண்டும்.
ஆபிரகாம் இடத்திலே சொன்ன அந்த காரியத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். உன் சந்ததியின் இடத்திலே, உன் சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி, அதை குறித்து ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. உன் சந்ததி வழியாக எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா மக்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், உன்னுடைய சந்ததி மூலமாக அவர் பெறுவார்கள். அந்த சந்ததி என்று சொன்னது இயேசு கிறிஸ்து. உன்னுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அது கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் இன்னும் விளக்கமாக எழுதுவார். உன்னுடைய சந்ததி மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இதை அப்படியே நம்பினான். என்னுடைய சந்ததி மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு மீட்பு, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் நம்பினான். அது அவனுக்கு நம்புவதற்கு எந்த ஏதுவும் இல்லை. அதை அடிப்படையிலே அதை ஆழமாக நம்பினான். அவன் அதை தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் கழிக்கும் போது வாழ்க்கையிலே அவன் நல்லவனாக இருந்திருக்க, நல்லது காரியங்களை செய்திருக்கலாம், கெடுதல் காரியங்களை செய்திருக்கலாம், பல காரியங்கள் நடந்திருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில். நம்ம ஆதியாகம புஸ்தகத்தை படிக்கும்போது தெரியும். ஆனால் அந்தந்த காரியங்களின் அடிப்படையிலே அவன் நீதிமான், அவன் துன்மார்க்கன் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கவில்லை. மாறாக தேவனை விசுவாசித்தான். அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் தடுமாறி போகும்போது, நீதிமான் தடுமாறி போகும்போது, வாழ்க்கையில் இருந்து வலிமை போகும்போது எல்லாம் ஆண்டவர் வந்து அவனை சரிப்படுத்துகிறார். நீ இப்படி இப்படி அல்ல, நீ இப்படி நட, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, நான் உனக்கு கிடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனை சரிப்படுத்துகிற வேலையும், அதாவது தேவனை விசுவாசித்து நீதிமான மனிதனை சரிப்படுத்துகிற வேலையை ஆண்டவர் செய்கிறார். அவனுக்கு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தை தீர்த்து, ஆண்டவர் எனக்கு 100 வயதாகிவிட்டது, சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது, நீர் சொன்னது உண்மை, ஆகவே நான் உன்னுடைய விழுந்து சந்தோஷப்படுகிறான். ஆனால் எப்படி என்று சொல்லி கேட்கும்போது அவனுக்கு தெரியவில்லை. அவன் உள்ளுக்குள்ளாக கேட்கிறான். ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறான். ஈசாக், உன்னுடைய மனைவி மூலமாக உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், ஈசாக்கு, அவன் மூலமாக இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவனோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். அவனுடைய சந்தேகத்தை அங்கே தீர்த்து போடுகிறார், குழப்பங்களை மாற்றி போடுகிறார். அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்குள்ளாகவும் சில இந்த உலகத்திலே வாழுகிறபடியால் பல விதமான குழப்பங்கள், விழுகைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் தேவனை நம்பி ரட்சிக்கப்பட்டதால், காப்பாற்றப்பட்டதால், பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டதால் அவனை சரிப்படுத்துகின்ற பொறுப்பை ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார். ஆண்டவர் அவனை சரிப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனுக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்படியாக இருக்கிறது. இப்போ ரோமர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமா? இல்லை, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நாம் எதை விசுவாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனை, பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம். அப்போ அடுத்து, அவர் இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தும் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் நம்மை நீதிமான்களாக்கும்படியாக, நாம் தேவனிடத்துக்கு முன்பு தேவனுக்கு ஏற்புடையவர்களாகும்படியாக, தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அந்த பிதாவை நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாம் இந்த விசுவாசிக்கிறோம் அல்லவா? இந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். இந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். நம்முடைய செயல்கள் அல்ல, நாம் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா என்கின்ற காரியங்கள் அல்ல. நாம் என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்டார், என்னை நீதிமானாக்கும்படியாக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ இந்த எழுப்பின பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. இன்னைக்கு பலர் பலவிதமான விசுவாசங்கள் வைத்திருக்கலாம். தேவன் சொல்லாத பல காரியங்களை இன்னைக்கு மக்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கலாம். அது அல்ல, தேவன் சொன்ன அடிப்படையில் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் எதையோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கவில்லை, ஏதோ ஒரு பிரீச்சர் சொன்ன காரியத்தை விசுவாசிக்கவில்லை. தேவன் சொன்னதை விசுவாசம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். எந்த அடிப்படையிலே? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நானும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது, நான் அங்கே மரித்தது நான், இப்பொழுது புது மனிதனாக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறேன். இந்த உண்மையை விசுவாசிக்கிற
ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஆபிரகாம் சந்தேகப்பட்டான், ஆபிரகாம் விசுவாசத்திலே வீக்கானவன் என்றெல்லாம் சொல்ல மாட்டார். நமக்கு தெரியும் ஆபிரகாமுடைய நிகழ்வு எப்படி இருந்தது என்று. ஆண்டவர் பார்க்கும்போது சொல்லுகிறார், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, அவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்வார். அதே போல ஆண்டவர் பார்க்கிற பார்வை, தேவனை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் பார்க்கிற பார்வை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் ஒரு காரியம் சந்தேகம் வந்தால் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிறவனாக, ஆண்டவர் இது எப்படியாக தெரியவில்லை. மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து சொல்லுகிறார், உன்னிடத்திலே பரிசுத்தம் உள்ளது, பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஐயோ, இது எப்படியாகும், எனக்கு தெரியவில்லையே, நான் இன்னும் கல்யாணம் கூட ஆகவில்லை, நான் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறேன். அப்போ மரியாள் ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கிறார், ஆனால் எப்படி நடக்கும் என்கிறது அவளுக்கு தெரியவில்லை, அது சந்தேகம் இருக்கிறது. அப்பொழுது இல்லை, தேவனால் கூடும், உறுதியான வார்த்தை இருக்கிறது. அப்போ அன்புக்குரியவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்கள் இதே போல மேலோட்டமான காரியங்களில் சந்தேகம் இருக்கு, ஆனால் அவர்களுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக அசைக்க முடியாத ஆழமான விசுவாசம் இருக்கும். தேவனை விசுவாசித்தார்கள், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசத்திலே பலவீனமர்களவர்கள் அல்ல. இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நமக்கு மேலோட்டமாக எழுகிற சந்தேகங்களை ஆண்டவர் அதை சந்தேகமாக பார்க்கவில்லை. ஆபிரகாமுக்கு இருந்த சந்தேகத்தை ஆண்டவர் சந்தேகமாக பார்த்திருந்தால், இங்கே ஆபிரகாம் சந்தேகித்தான், அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருந்தான் என்றுதான் எழுதி வைத்திருப்பார். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அடிப்படை விசுவாசம், நம்முடைய ரட்சிப்புக்கு ஏற்ற அடிப்படை விசுவாசம் நம்முடைய இருக்கும் என்றால் அதை தேவன் நீதியாக பார்க்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற தடுமாற்றங்களை, சந்தேகங்களை ஆண்டவர் தீர்த்து வைக்க அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பயப்படாமல், நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். அந்த நம்பிக்கையோடு நமக்கு பிரச்சனை இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, ஆண்டவரிடத்திலே கொண்டு போவோம், ஆண்டவரத்தை தீர்த்துவார். சங்கீதக்காரன் சொல்லிக்கிற, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன், எனக்கு பயம் இருக்கிறதா ஆண்டவரே, நான் பயமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்வது போல, நமக்கு ஏற்படுகிற குழப்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரிடத்திலே போவான். ஆண்டவர் ஒருவேளை உலக சில அங்கே இழுத்து கொண்டு பார்க்கும்போது ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வந்து சரிப்படுத்துவார். ஆகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு நமக்கும் இங்கே பகை இல்லை, கோபம் இல்லை. தேவன் மனிதர்கள் மேல் கோபம் உள்ளவராக இருக்கிறார். காரணம், மனிதர்கள் பாவிகள், எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இயல்பாகவே தேவ கோபம், தேவ நீதி உள்ளவர்களால் தேவ கோபம் மனிதர்கள் மேல் இருக்கிறது. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக இந்த கோபம் மாற்றப்பட்டு தேவனுக்கு நமக்கும் இடையே சமாதானம் உண்டாகிவிட்டது. நாம் இப்பொழுது தேவனுக்கு நமக்கு சமாதானம் இருக்கிறது. நாம் நேரடியாக அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிடக்கூடிய உரிமை இருக்கிறது. இதெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட விளைவு. ஆகவே தைரியமாக நாம் காணப்பட வேண்டும். தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்கிறதை நாம் தைரியமாக புரிந்து கொள்ளலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இந்த நம்பிக்கை, விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற இந்த நம்பிக்கை நாம் எங்கு கொண்டு சேர்க்கும்? நாம் கண்டிப்பாக மகிமை அடைவோம். இந்த நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறது. இந்த நம்பிக்கை நிமித்தம் நாம் தைரியமாக மேன்மை பாராட்டுகிறோம். நாம் தேவன் என்னை மீட்டு இருக்கிறார், தேவன் என் மேல் அன்பு காராட்டி இருக்கிறார், அவர் எனக்கு கிருபை அளித்திருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ நான் வழி தவறி செல்லும் போது ஆண்டவர் வழி இதுவே என்று சொல்லி காண்பித்து என்னை சரிப்படுத்துகிறார். அவர்தான் தேவனுக்கு அடிமைகளானதா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆபிரகாம்
எவ்வளவு மோசமானவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் விட்டு பார்த்ததில் எந்த அளவிற்கு இதாக இருக்கும். ஓ, ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அவனை சரி பண்ணி அவன் தேவனை விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்திலே அவன் பலவீனமற்றவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறான். அவனுக்கு இருக்கிற சந்தேகங்களை ஆண்டவர் தீர்த்துக் கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனை இந்த பூமியிலே ஒரு நீதிமானாக வைத்திருக்கிறான். அவன் தேவனுக்கு சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, குறைவுள்ள மனிதன் தான். இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பல விதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி செயல்கள் செய்தால்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆனால் அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்மை பரிசுத்தமாக்குகின்ற அதற்கேற்ற விருப்பங்களை ஆண்டவர் தந்து, அதற்கேற்ற நல்ல போதனையை நமக்கு தந்து, ஆண்டவர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை நம்மை வாழ வைக்கிறார். இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. ஆகவே விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்கள் செயல்கள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படவும் முடியாது. உங்கள் செயல்கள் மூலமாக நீங்கள் உங்கள் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது. நீங்கள் உங்கள் செயல்களை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிகவும் பரிதாபமான நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனை விசுவாசித்து அவர் மூலமாக அவர் செய்த செயல், அந்த அடிப்படையிலே தேவனிடத்துக்கு முன்பாக போக முடியும் என்று நம்புங்கள். அவர் உங்களை மகிமையிலே கூட்டிச் சேர்ப்பார்.